ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி முத்தேவும் மட்டன் சாரும் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் அரை கிலோ மட்டனுக்கு இவ்வளோ வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க இந்த ராகி முத்தே அண்ட் மட்டன் சார் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. உங்களுக்காக செஞ்சு கேட்டோம். அவங்க மறுபடியும் செஞ்ச வீடியோ தாங்க இது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ராகி முத்தே மட்டன் சாறு ரெண்டும் நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டன் கொஞ்சம் வதங்கினதும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவுடைய ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் மட்டன் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். பாருங்க, மட்டன் சாறு பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குங்க. 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த மட்டன் சாரை நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு காரம் உப்பு எதை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு ராகி முத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு ஒரு சின்ன பவுலில் எடுத்துகிட்டு அது லைட்டாக தண்ணி ஊற்றி எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ராகி மாவை அந்த வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் 1.5 கப்பு ராகி மாவை மறுபடியும் அதில் ஆட் பண்ணுறேன். 1.5 கப்பு ராகி மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மத்து வச்சு ராகி நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, ராகி முத்தே நல்லா குக் ஆயிருச்சுங்க. ராகி முத்தை குக் ஆனதுக்கப்புறமா அந்த ஹீட்லேயே நம்ம அதை உருண்டை மாதிரி உருட்டி வச்சுக்கலாம்.
உருண்டை உருட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இருந்தால் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லாதவங்க கீயுமே அப்ளை பண்ணிக்கலாம். ராகி உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் கையில் கொஞ்சமாக கீயும் வாட்டரும் தடவிட்டு அதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டுங்க. இந்த களி உருண்டை உருட்டும் போது கை ரொம்பவே சூடாக இருக்குங்க. அந்த டைமில் ஒரு 2-3 தடவை நீங்கள் உங்கள் கையில் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டும் போது உங்களுக்கு கையிலேயும் அந்த அளவுக்கு சூடும் தெரியாதுங்க. அந்த மாவு ரொம்ப உங்கள் கையில் ஒட்டவும் ஒட்டாது. ராகி களி உருண்டை ரெடி ஆயிருச்சுங்க. இந்த ராகி களி உருண்டை கூட நம்ம ரெடி பண்ண மாதிரி மட்டன் சாறு ரெடி பண்ணி ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.